ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா Yamaha RM5 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஜென்ரல் சர்வீஸில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் ஒரு ட்ராக் பைக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் யாரோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ இப்போ வாங்க போயிட்டு ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண போகிற R15 சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10W40 கிரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். ஸோ இது வந்து மோட்டோ மார்வல் ஆஃப்னு சொல்லி விட்டுருந்தாங்க ஆன்லைனில். ஸோ வந்து 10W40க்கு Yamaha ரெக்கமெண்ட் பண்ணுற கிரேட் தான். அதுக்கப்புறம் இது கூடயே நம்மளுக்கு பெட்ரோல் அடிட்டிவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. அண்ட் இது கூட இன்ஜின் ஃப்ளஷும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இன்ஜின் ஃப்ளஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினில் ஊற்ற போகிறோம். இது என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜினில் இருக்க இந்த பழைய ஆயில், கார்பன் டெபாசிட்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு ட்ரைன் பண்ணும்போது அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்மளோட ஆயிலில் மிக்ஸ் ஆகி உள்ள இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஆயில் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஜின் ஃப்ளஷை ஊற்றி நம்ம வந்து ஆயிலை ட்ரைன் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ரன் பண்ணாலே போதும். இன்ஜின் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ இதில் ஒரு 50 ml கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக அந்த 50 ml இன்ஜின் உள்ளே ஊற்றி இது வந்து பழைய ஆயில் கூட மிக்ஸ் ஆகி உள்ளே இருக்க கார்பன் டெபாசிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்ஜின் ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணாலே போதும். கொஞ்சம் வண்டியை ரெவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கியரும் வந்து பார்த்திங்கன்னா 6th கியரில் போட்டு விட்ருங்க. ஸோ ஃபுல்லாக கியர் பாக்ஸ் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீன் ஆகும். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெபாசிட்டும் அந்த பழைய ஆயிலும் வந்து இருக்காது இன்ஜினில். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு 19 mm தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் ட்ரைன் போல்ட் சைஸு. அதை கரெக்டாக சாக்கெட்டில் வச்சு ஸ்லிப் ஆகாமல் கழட்டுங்க. ரிங்ஸ் எதுவும் போடாதீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆயிலை கழட்டி விட்டாச்சு. இதுதான் வந்து ஸ்ட்ரெயினரு. ஸோ ஆயில் எப்படி தண்ணி மாதிரி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஆயில் வந்து அந்த ரெட் கலர்லேருந்து ப்ரௌன் ஸ்டேஜுக்கு போகும்போது அதுதான் வந்து கரெக்டான டைமிங். நான் எப்போதுமே ஒரு 4000 கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான டைமிங்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 3 போல்ட் வரும். ஸ்லிப் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் கழட்டிக்கிட்டு ஆயில் ஃபில்ட்ரையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்போதுமே ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸ்க்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் கவரையும் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வாஷ் பண்ணிவிட்டு அந்த டிப்ஸ்டிக்கு, ஆயில் ஸ்டெய்னர், ஸ்ப்ரிங்கு, ட்ரைன் போல்ட்டு இது எல்லாமே க்ளீனாக டீசல் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் நான் எப்போதுமே மாட்டுவேன். எப்போதுமே டீசல் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டும் போது இந்த பழைய ஆயிலெலாம் வந்து எதுவும் புது ஆயில் கூட வந்து மிக்ஸ் ஆகாது. நல்லா நீட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சர்வீஸு. ஸோ அதனால் எப்போதுமே வந்து டீசலில் நீங்கள் பெட்ரோல் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நல்லா காய வச்சு வந்து பார்த்திங்கன்னா போடணும். எப்போதுமே சர்வீஸ்னு வரும்போது க்ளீனிங் தான் இருக்கிறதுலே ஒரு மெயினான பார்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஃபிட் பண்ணி ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் ஏரியாலாம் நல்ல துணி வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வண்டி சென்டர் ஸ்டாண்டில் போட்டு. ஏன்னா எல்லா ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிடும். அதே மாதிரி அந்த டிப்ஸ்டிக் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஆயில் ஃபில்டர் ஏரியாவை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட மோட்டல் ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் ஃபில்டரோட வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் உள்ளே ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும். ஸோ பேப்பர் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஆயிலோட டிப் ஆகுதோ ஊறுதோ ஸோ நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து டாப் அப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டுக்கு ஆயில் வரும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ இப்போ நான் எப்படி ஊற வைக்கிறேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆயில் ஃபில்டராக கேட்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன ஒரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் சப்ளை பண்ணுற ஒரு பிராண்டு தான். இந்த ஒரு பிராண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேராக்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் கடையில் போய்ட்டு வேராக் ஆயில் ஃபில்டர்னு கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆயில் ஃபில்டரை வந்து கரெக்டான பொசிஷனில் நான் எப்படி மாட்டிருக்கனோ அதே மாதிரி மாட்டிட்டு லென்த் போல்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா போட்டு மிச்சம் இருக்க போல்ட்டை டாப்லேயும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கரெக்டான டைட் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நம்ம மாட்டிடணும். முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ ஸ்பேனர் போட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கிளச்சு கேஸே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா போல்ட்டு கிரேஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடும். அதனால் பார்த்து சேஃபாக மாட்டுங்க. ஆயில் ஃபில்டர் ஏரியா மாட்டிட்டுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்ட்ரெயினரையும் ஸ்ப்ரிங்கையும் ட்ரெயின் போல்ட்டையும் வந்து நம்ம சாக்கெட் வச்சு கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட் வச்சுக்கலாம். லிமிட் டைட் வச்சா போதும். ஏன்னா அலுமினியம் கேஸ் உடஞ்சிரும். அதனால் பார்த்து டைட் வைங்க.
ஸோ இப்போ நம்ம கரெக்டான டைட் வச்சாச்சு. இப்போ ஒரு துணியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஆயில் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோலும் யூஸ் பண்ணலாம், தண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபுல்லி சிந்தட்டிக் மோட்டல் இன்ஜின் ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். R15 வந்து 850 ml தான் லெவலு. ஆனால் நம்ம புது ஆயில் ஃபில்டர் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml ஊற்றுறது தப்பில்லை, கரெக்டாக இருக்கும். லெவல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 950 ml ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஸ்ட்ராபெரி கலரில் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ நம்ம பிரேக் பேட் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ Yamaha அது ஒரிஜினலே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா .4 டிஸ்க் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்க் கேலிப்பர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக 2 போல்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா 13 mm போல்ட் வந்து வரும். இதை நம்ம சேஃபாக ஸ்லிப் ஆகாமல் கழட்டிக்கிட்டு கேலிப்பர் வந்து இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுற வேண்டியது தான். ABS ஒயர்லாம் கரெக்டாக வந்து எடுத்து விடுங்க, ஏன்னா அது எதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ கேலிப்பரே எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும். ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. அண்ட் பிரேக் பேட்ஸும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ கேலிப்பரில் இருக்க 2 பிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரேக் பேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவேன். அதை நான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தேஞ்சு போன பிரேக் பேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுற வேண்டியது தான், புதுசு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கழட்டின அந்த பின்னு, போல்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போயாவது தான் கழட்டுறோம், அதனால் நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிபிள் ஆயர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 பிஸ்டன் இருக்கும், 2 பிஸ்டன்ஸையும் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரேக் பேட்ஸ் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணுறது தான். இது வந்து நீங்கள் ஷாம்பு தண்ணியில் தண்ணி வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஷராக அடித்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிடணும். ஸோ சர்வீஸில் நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே க்ளீனிங் தான் வந்து ஒரு மெயினான பார்ட்டு. கிளிப்பில் அதுவும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பின்னில் தண்ணி பட்டுச்சுன்னா துரு பிடிக்கும். ஸோ அதனால் அதை நல்லா கரெக்டாக தொடச்சி நம்ம ஒயிட் க்ரீஸ் வச்சு, பெட்ரோலியம் க்ரீஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டணும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் க்ரீஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் க்ரீஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வேஸ்லின் இருக்குல்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் க்ரீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்க் கேலிப்பரில் போட்டே ஆகணும், இல்லைனா அந்த பிரேக் ஜாம் ஆகிற ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். கேலிப்பரோட மவுண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த ரப்பர் உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்க பழைய க்ரீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ரப்பர் ஏரியாலாம் இருக்குல்ல, அது உள்ளே வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கேலிப்பர் மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணால் இது உள்ள தண்ணி போனாலும் அந்த க்ரீஸ் வந்து எதுவும் ஆகாது. அதனால் நம்மளுக்கு இந்த பிரேக் ஜாம் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் எந்த இடத்துல எந்த க்ரீஸ் யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் க்ரீஸ், அதனால தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டான குவான்டிட்டி க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் நம்ம வந்து கேலிப்பர் மவுண்ட் எடுத்து டிஸ்க் கேலிப்பரில் மாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் எடுத்து மாட்டிட வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கோமான்றதை தான் செக் பண்ணுறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்தா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேலிப்பர் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக ரிட்டன் ஆகிற அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம பிரேக் பேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்க வேண்டியது தான். ஒரிஜினல் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். எப்போதுமே ஒரிஜினல் பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்போதுமே சேஃபு. ஏன்னா ஓவர் ஹீட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜென்யூன் ஸ்பேஸ் எப்போதுமே கரெக்டாக இருக்கும். லோக்கல் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த பிரேக் பேட்ஸ்லாம் வந்து பிடிக்காது. அதனால் எப்போதுமே ஒரிஜினல் வந்து வாங்கி போடுங்க. ஸோ நான் பைப்ரேதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்டேன். ஸோ கொஞ்சம் மாட்டும் போது க்ரீஸ் கையெல்லாம் வந்து தொடச்சிட்டு மாட்டுங்க. ஏன்னா பிரேக் பேட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ சரியாக பிடிக்காது. லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி போகிறது நல்லது. ஸோ பிரேக் பேட்ஸை கரெக்டாக அலைன் பண்ணிட்டு இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா போட்டு, லாக் பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு மாட்டிட வேண்டியது தான். ஸோ என் கையில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாக் பின்னு, சர்க்கிள் பின் கூட சொல்லலாம். ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ 2மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டரோட கேப்பை வந்து பார்த்திங்கன்னா கழட்டிக்கலாம். ஸோ 2 ஸ்க்ரூவை ஸ்லிப் ஆகாமல் கரெக்டான டூல்ஸ் வச்சு கழட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம மாஸ்டர் சிலிண்டரோட ரிசர்வாயர் கேப்பை கழட்ட முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கையும் அதுக்கப்புறம் ரிசர்வாயரோட ரப்பர் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயிலை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ இந்த பிரேக் ஆயிலை வந்து வண்டியில் படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிடும். இந்த பழைய ஆயிலை சிரிஞ்சில் எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த புது ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பிரேக் ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் ஃபெயிலியர்லாம் நடக்கும். ஏன்னா அந்த ஆயிலோட தன்மைலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆயில் முன்னாடி தள்ளாது. அதனால் நம்மளுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த புது ஆயில் வந்து எப்படி ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணுறது, ஃபுல்லாக எப்படி இந்த பழைய ஆயிலை வெளியே எடுக்கிறதுன்றத நான் சொல்கிறேன். மேலே வந்து நம்ம புது ஆயில் வந்து ஊற்றிட்டு இப்போ கேலிப்பரில் இருக்க ஏர்லாக் நெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா புது ஆயில் உள்ள இறங்க இறங்க பழைய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புது ஆயில் மேலே லோட் பண்ண எப்போ கீழே புது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக லாக் பண்ணி ஸோ பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த ஏர்லாக் நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஏன்னா லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சினாலும் ரிஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி டைட் வைக்கும்போது லிமிட் டைட் தான் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சா கேலிப்பர் வந்து அலுமினியம் இல்லையா, அதனால் ப்ரோக்கன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டான டைட் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை பம்ப் பண்ணிட்டோம். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஏர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் ரிலீஸ் பண்ணணும். மேலே பம்ப் பண்ணும் போதே கீழே ஏர்லாக் நெட்டை டப்புன்னு சடனாக ரிலீஸ் பண்ணி டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கணும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது. அண்ட் லாக் பண்ணிட்டக்கப்புறம் தான் பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போது ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். டைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ வந்து பம்ப் பண்ணால் பிரேக் வந்து லோட் ஆகிடும். ஸோ பிரேக் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. ஏர்லாக் எடுத்துகிட்டக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஆயில் வந்து பிரேக் ஆயில் பட்டுச்சோ அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா பெயிண்ட் உறிஞ்சிரும். ஸோ க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஏர்லாக் இதுக்கு அந்த ரப்பர் கேப்பையும் போட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிருங்க. இப்போ மேலே மாஸ்டர் சிலிண்டரில் ஃபுல்லாக ஆயில் வந்து லோட் பண்ணிட்டக்கப்புறம் ஃபுல்லாக டாப் அப் பண்ணிக்கிட்டு இப்போ ரிசர்வாயர் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூடிடலாம். ஸோ இப்போ எந்த கலரில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போதே. ஸோ இப்போ இந்த ரிசர்வாயர் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம 2 ஸ்க்ரூ போட்டு மூடிட வேண்டியது தான். ஸோ ரப்பர் கேப்பையும் பிளாஸ்டிக் கேப்பையும் போட்டு ரிசர்வாயர் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுருங்க. அண்ட் 2 ஸ்க்ரூ வந்து முடிஞ்ச அளவுக்கு புதுசாக போட்டுருங்க, துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா. இல்லைனா நல்லாயிருக்க ஸ்க்ரூவையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அண்ட் டைட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டான டைட் வைங்க. அப்போ தான் அடுத்த தடவை கழட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அலுமினியம் மாஸ்டர் சிலிண்டர் இல்லையா, அதனால் ஸோ பார்த்து தான் வந்து கரெக்டான டைட் வைக்கணும். ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண அந்த பழைய ஆயில். ஸோ இப்போ வந்து .4 கோல்டு கலர் ஆயிலை வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. எப்போதுமே .4 வண்டிக்கு .4 ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர் ஃபில்டர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் நான் டப்புன்னு சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். R15ல் ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா 2 சீட்டு, டேங்க்கு, சைடு ஃபேரிங்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நானே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்றதை மட்டும் பாருங்களேன். ஸோ 2 சீட்டை கழட்ட ஆரம்பிச்சுட்டு டேங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேங்கை வந்து செட்டாகவே கழட்டலாம், ஆனால் ஷார்ட் அலாங்கி இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தனித்தனியாக வந்து கழட்ட வேண்டியதாக ஆகிடுச்சு. டேங்க்கு நெட்லாம் வந்து லூஸ் பண்ணிட்டக்கப்புறம் ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா கழட்ட ஆரம்பிச்சிட்டேன், சைடு ஃபேரிங்கு. அப்போ தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டேங்கை கழட்டுறதுக்கு. ஸோ 3 அலாங்கி போல்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். 3மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கழட்டிக்கணும். ஸோ லிமிட் டைட்டில் தான் இருக்கும், ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கழட்டிக்கலாம். இப்போ நம்ம டேங்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேங்க்குக்கு வந்து ஃபேரிங்குள்ளே வந்து 2 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த 2 ஸ்க்ரூவை வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டு அண்ட் 8mm ஸ்பேனர் வச்சு 2 போல்ட்டு ஒன்று வரும். அந்த 2 போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம கழட்டிக்கலாம். ஸோ டேங்க்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. டேங்கோட ஃபேரிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு R15ஓட ஏர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்க்ரூ வரும். ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் என்ன, அந்த டேங்க் ஃபேரிங்லாம் கழட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் இது கழட்டுறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகிடும். புதுசாக கழட்டுறவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். ஆனால் இதெல்லாம் இந்த சர்வீஸ்லாம் ஒரு நாலேஜ்க்காக தான் காட்டுறது. இப்போ இந்த ஏர் ஃபில்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோக் ஆகிடுச்சு. இது வரையும் இந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் 3 தடவை விட்டோம். 3 தடவையில் ஒரு தடவை கூட இந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை க்ளீனே பண்ணலை. ஸோ 4வது தடவை நான் வந்து இந்த வண்டி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி பார்த்தேன், ஏர் ஃபில்டர் இந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஏர் ஃபில்டர் எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லாததால் இந்த ஏர் ஃபில்டரே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு, சீக்கிரமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏர் ஃபில்டரையும் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி நாங்கள் வந்து மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ நம்மளை வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏர் ஃபில்டர் மாற்றிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லாம் டப்புன்னு நம்ம மாட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஸோ வண்டிக்கு வாட்டர் வாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வாட்டர் வாஷ் பண்ணதால் வண்டிக்கு வாட்டர் வாஷ் வந்து பண்ணலை. அதுவும் இல்லை மழை டைம்ன்றதால அந்த டைமில் பண்ணலை. ஸோ டேங்க்லாம் உடனே மாட்ட ஆரம்பிச்சுட்டு ஃபேரிங்ஸு சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். R15 சீட்ஸ்லாம் நம்ம மாட்டும் போது கரெக்டாக அந்த அலாங்கி போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் டைட் வைங்க. அண்ட் அதே மாதிரி லாக் லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதையும் மறக்காமல் போட்டுருங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு கவர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா வரும், அதையும் போட்டு பேக் சீட்டை வந்து லாக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஒர்க் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு. இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செயின் வந்து க்ளீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போதுமே வந்து தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் டீசல் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரும் க்ளீன் பண்ணாதீங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ராப்பரான மெத்தடு. இது வந்து சேஃப் கிடையாது, அதனால் ஜஸ்ட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்றத மட்டும். யாரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான மெத்தடு தான். இப்போ உங்களுக்கு தண்ணியில் க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, அழுக்கு வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம டீசலில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டீசலில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஃபுல்லாக இருக்க அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுக்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டீசல் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தயவுசெய்து யாரும் க்ளீன் பண்ணாதீங்க. நான் வந்து உங்கள் வீடியோ பர்பஸ்க்காக நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றத மட்டும் தான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் எப்போதுமே இருக்காது. அதனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தடு. வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக, அதுவும் இல்லாமல் பழைய ப்ரெஷ் உடஞ்சிருச்சு, செயின் கிளீனிங் ப்ரெஷ் உடஞ்சிருச்சுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றபடி யாரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் இப்படி க்ளீன் பண்ணால் கூட செயினை வந்து நல்லா நம்ம பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டீசலில் நம்ம க்ளீன் பண்ணிட்டக்கப்புறம் செயின் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ தண்ணியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு செயினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி வச்சு தொடச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பொறுமையாக வந்து வீலை வந்து கையில் சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் இந்த மாதிரி பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இது முடிஞ்சு நம்ம துணி வச்சு தொடச்சி காஞ்சிட்டக்கப்புறம் செயின் வந்து பார்த்திங்கன்னா லூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கியரை எங்கேஜ் பண்ணிட்டு செயினை வந்து பார்த்திங்கன்னா லூப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. நான் வந்து மோட்டலோட இன்ஜின் ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன் செயின் லூபுக்கு. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட. என்ன க்ளீனிங் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ இது இந்த ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் செயின் லூபுக்கு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும், இன்னும் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.